இறைவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 29/1/2024 திங்கட்கிழமை அன்று நடைபெற்ற விருது வழங்கு நிகழ்ச்சிக்கு அருமையான செஞ்சி கேஎஸ் மஸ்தான் அவர்கள் வெளிவாழ் தமிழர் மற்றும் சிறுபான்மை நலன் அமைச்சராக விளங்கக்கூடியவர் அழைக்கப்பெற்று, இன்னும் செஞ்சி பெருந்தலைவர் ஆர் விஜயகுமார் சேர்மன் அவர்களும் அழைக்கப்பெற்று, இன்னும் நல்லான்பிள்ளை பெற்றால் கிராம முன்னாள் கவுன்சிலர், முன்னாள் தலைவர், இந்நாள் கவுன்சிலர், இந்நாள் தலைவர்கள் அழைக்கப்பெற்று அந்த விருது வழங்கு விழாவிலே சிறப்பாக சிறப்பித்தார்கள். சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், முன்னணி தலைவர்களுக்கும், நல்லான்பிள்ளை பெற்றால் கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய அவைத் தலைவர்கள், இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள், இன்னும் விசிகாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள், இன்னும் கிராம பெரியோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மாமா தமிழரசன் அவர்கள் என்னை கனம் பண்ணுகிற இந்த நிகழ்வு மிக நெகிழ்ச்சிக்குரிய தருணமாக இருக்கிறது. இறைவன் அவர்களை கனம் பண்ணுவாராக, பிளஸ் பண்ணப்படட்டும். தம்பி பரந்தாமன் அவர்கள் கனம் பண்ணப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிற தருணத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் தம்பி பாஸ்கரன் அவர்கள் அமைச்சர்கள் மூலமாக கனம் பண்ணப்பட்டார். அது ரொம்ப பேருதவியாக இருந்தார்கள் அவர்களெல்லாம். தம்பி பரந்தாம, விஜயகுமார், குமரன், தம்பி மைத்துனர் மணிகண்டன், இன்னும் எண்ணற்ற ஊர் பெரியோர்கள், கிராமத்தில் இருக்கிற எங்கள் கிராமத்தினுடைய சொந்த கிராமத்தினுடைய பிள்ளைகள், நல்லான்பிள்ளை பெற்றால் கக்கன் நகர் பிள்ளைகள், காட்டுஸ்தாமர் கிராமத்தின் பிள்ளைகள் அநேகர் எனக்கு பேருதவியாக இருந்தாங்க. இதில் முதல் பரிசு 10,000 முதல் கப்பும், இரண்டாம் பரிசு 5,000 கப்பும், மூன்றாம் பரிசு 2,500 கப்பும் வழங்கப்பட்டது. கக்கன் நகர் பிள்ளைகள் 2 டீம் தோத்தவர்களுக்கு இங்கே சிலருக்கு ஆறுதல் பரிசாக ஸ்கூல் பை வழங்கப்படுகிறது, பேக். ஸோ உண்மையாகவே இதெல்லாம் இறைவன் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தினையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நீங்கள் யாவரும் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்புகிறேன். சிறப்பான இறை வேண்டுதல் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தி மோட்டிவேஷன், அதாவது நம்மாலையும் சாதிக்க முடியும், நாமும் சமுதாயத்தில் பணி செய்ய முடியும், நாமும் பெரிய ஒரு ஸ்தானத்தில் வர முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டுகிற வருகிற காலங்களில் செய்திகளை அவர்களுக்கு கொண்டு போய் கடத்தி கல்வியாளர்களாக, பெரிய விளையாட்டு வீரர்களாக, சாதனை செய்யக்கூடிய செல்வங்களாக நாம் மாற்ற இந்த நூற்றாண்டு நம்முடைய கரங்களிலே கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அவ்வப்போது நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு புஸ்தகத்தில் நான் இப்படி வாசித்தேன், விதைக்கிறவன் போய் உறங்கி விடுவான், விதை ஒரு நாளும் உறங்குவதில்லை என்று சொல்லி. அதை அந்த வார்த்தையை சொன்னவர் அருமையான ஜாகுவார் தான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது எத்தனை பேர் மகத்துவமான ஒரு வீரியமுள்ள வார்த்தையாக இருக்கிறது பாருங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மேன்மையான, உச்சிதமான, உன்னதமான ஒரு தருணம் என்று நான் நம்புகிறேன். யாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் கிடைக்காது. ஸோ அநேகர் வாழ்க்கையில் எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. இந்த குறுகிய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை சிந்திக்காமலே ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம், சொத்து சேர்த்தோம் மறைச்சிட்றாங்க. ஆனால் இப்படி சாதனையாளர்கள் பட்டியலில் நாமும் வர வேண்டும் சொன்னால் பல சோதனைகளையும், பல வேதனைகளையும், பல இழிச்சொற்களையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதற்கு பின்பாகத்தான் வெற்றி இருக்கிறது. இது டோர்னமெண்ட் 27-28 டிசம்பரில் 2023 நடந்தது. அதுதான் முன்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க, அருமையான அவார்ட் ஃபங்க்ஷனை. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது. இதுக்கு பட்ட கஷ்டங்கள் எத்தனை இரவு தூங்காமல் எத்தனை மனிதர்களுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் இறைவன் நமக்கு துணை செய்து இந்த டோர்னமெண்ட்டை நடத்தி விருது வழங்கும்படியாக இறைவன் உதவி செய்தார். இதுக்குண்டான பண தேவைகளை எல்லாம் ஒன்றிணைத்து இறைவன் கொடுத்தார். இறைவனுக்கு கோடி கோடி நன்றி. மீண்டும் ஒரு
ஒவ்வொரு வருடங்களும் இப்படி நடத்துவதற்கு இறைவன் நமக்கு பலம் தரணும். பல மாவட்டங்களில், பல தாலுகாவில், பல பஞ்சாயத்தில், இந்தியா முழுக்க பலவிதமான சேவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆமாம், அதுதான் எங்களுடைய ஏக்கமும் எண்ணமும், அதுதான் எங்களுடைய விருப்பமும் வாஞ்சியுமாக இருக்கிறது. எனவே அருமையான பாருங்கள், 2ஆம் நாள் சமைச்சு சமையலை கொடுத்து நல்லா வயிறார சாப்பிட்டாங்க. ஒரு தம்பி சொன்னார், நாங்கள் விஜயகாந்தை பார்த்ததில்லைங்க, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம், விஜயகாந்த் சாப்பாடு போட்டது போல் நீங்கள் போட்டீங்கன்னு சொல்லி ஒரு டீம் பிள்ளைங்க வந்து வாழ்த்திட்டு போனாங்க. அதை நம்ம சுரேஷ் பார்த்தார், கேட்டார், தம்பி பாஸ்கரும் கேட்டார். ரொம்ப அது நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது அந்த வார்த்தை. இன்னும் எண்ணற்ற பிள்ளைங்க எண்ணற்ற வாழ்த்துதல் செய்தியை எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க, ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு விதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அவங்க வாழ்த்தி சென்றது ஒரு பெரிய அந்த காயத்தை, அந்த வேதனையெல்லாம் மறந்துட்டு நாங்கள். ஸோ எத்தனையோ பேர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, எத்தனையோ பேர் உடல் உழைப்பு கொடுத்தாங்க, இரவு பகல் பாராமல். அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. காவல்துறை ஆய்வாளர்களுக்கும், இன்னும் இந்த மேடையில் இருக்கிற அத்தனை மூத்த முன்னோடிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.